கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனைக்காக உங்களை கர்த்தருக்குள் வரவேற்கிறேன். இயேசப்பா நல்லவர். வேதத்திலிருந்து அவர் நம்மோடு கூட பேசி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். இந்த நாளிலும் தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்யும்படிக்கு உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அதாவது இந்த பூமியில் நாம் வாழும் காலத்தில் ஒருவர் இனி ஒருவருக்கு நன்மை செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னு உள்ள சூழ்நிலை தான் ஆண்டவர் மனுஷனை படைச்சிருக்கார். நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்களை நீங்கள் உற்று கவனிக்கலாம். ஆண்டவரை அறியாத மக்களையும் நீங்கள் உற்று கவனித்து பார்க்கலாம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு தேசங்களை நீங்கள் மையமாக வைத்து கவனித்து பார்த்தாலும் ஒரு தேசம் இனி ஒரு தேசத்திற்கு உதவி செய்யும்படிக்கு, நன்மை செய்யும்படிக்குத்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் இருக்கிறது. நீங்கள் கவனித்து பார்த்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களையும் நீங்கள் கவனிக்கும் பொழுது, குறிப்பாக ஒரு சில அணிகளாக மாறி மாறி பொருட்கள் ஏற்றுமதி செய்வது, இறக்குமதி செய்வது, ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது, இறக்குமதி செய்வது, இன்னும் குறிப்பாக தொழில்நுட்பங்களை குறித்து மாறி மாறி உதவி செய்வது, இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் இருப்பதை பார்க்கிறோம். இதே போலதான் சபைகளுக்குள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சபையை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அந்த சபையிலே இணைக்கப்படுகிற குடும்பங்களும் அதில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் இனி ஒருவருக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. குறிப்பாய் அப்போஸ்தலர் 10:38 நீங்கள் வாசித்து பார்த்தா கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நமக்காக இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய குணத்தில் முக்கியமான ஒரு குணம் நன்மை செய்கிறதாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். அப்போ சபையில் இருக்கிற எல்லாருமே இனி ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படின்னா நன்மை செய்வதற்கு தேவன் திராணி நமக்கு கொடுத்திருக்கிறார். திராணி இருக்கும்போது, அதாவது சிலருக்கு அதிகமாய் நன்மை செய்வதற்கு திராணி கொடுத்திருப்பார், சிலருக்கு கொஞ்சமாய் நன்மை செய்வதற்கு திராணி கொடுத்திருப்பார். அந்த திராணியை, அந்த பலனை புரிந்து கொண்டு நன்மை செய்யணுமா? யாருக்கு நன்மை செய்யணும்? செய்யத்தக்கவர்களுக்கு. அதாவது நீதிமொழிகள் 3:27 அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இதுதான் முக்கியமான ஒரு பகுதி. நமக்கு நன்மை செய்வதற்கான ஒரு கிருபை இருந்தால், ஒரு பலன் இருந்தால், அப்படி ஒரு வாய்ப்பை நமக்குள் தேவன் வைத்திருந்தால், அந்த நன்மையை யாருக்கு செய்ய வேண்டுமோ அந்த செய்ய வேண்டிய மக்களை கண்டுபிடித்து செய்ய வேண்டும். எல்லாருக்கும் நாம் செய்துவிட முடியாது, செய்துவிடவும் கூடாது. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மை தேடி ஒருவர்
எனக்கு சாப்பாடு பொருட்கள் வாங்கி சமையல் பண்ணுவதற்கே வாய்ப்பில்லை. எங்கள் வீட்டில் சமைத்து ஒரு சில நாட்களானது, என் பிள்ளைகள் பட்டினியோடு இருக்கிறார் என்று நம்மை தேடி ஒரு நபர் வந்தால், உண்மையாய் அந்த நபர் வந்திருக்கிறார் என்று அறிந்தால், அவர்களுக்கு சமையல் பண்ணி சாப்பிடுவதற்கு, பொருட்கள் வாங்குவதற்கு கொஞ்சம் பொருட்களையோ அல்லது கொஞ்சம் காசையோ கொடுத்தால் அது தவறில்லை, கண்டிப்பாக கொடுக்கணும். அதே நேரம் ஒரு நபர் வந்து, நான் பசியாக இருக்கிறேன், எனக்கு சாப்பிட்றது காசு கொடுங்கன்னு நம்மகிட்ட காசு வாங்கி, பொய்யாய் நம்மிடத்தில் பேசி காசு வாங்கிட்டு அந்த பணத்தை மது குடிப்பதற்கோ போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கோ அல்லது தவறான காரியத்துக்கு அவர்கள் பயன்படுத்துகிற நபராய் இருந்தால், கண்டிப்பாக நாம் அந்த பணத்தை அவர்கள் கேட்குறதை கொடுக்கவே கூடாது. அதில் எந்த பாவமும் எந்த தவறும் இல்லை. மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். ஒரு தடவை நான் பாலிடெக்னிக் படித்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது கல்லூரிக்கு நான் செல்லும்போது, வீட்டிலேருந்து நான் சென்ற நாட்களில் தினமும் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து சொல்வேன். அதாவது வாழை இலையிலே பார்சல் அப்படி அழகா செய்து என்னுடைய தாயார் கொடுத்து அனுப்புவார்கள். டிஃபன் பாக்ஸில் கொண்டு போனால் அதை திருப்பி நான் டிஃபன் பாக்ஸை கொண்டு வரணுமேன்னு சொல்லிட்டு அதற்கு பதிலாக அப்படி அழகாய் எடுத்து செல்வது. அதில் சில நேரத்தில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஸ்பெஷல் அந்த கூட்டு அவியல் இருக்கும், சில இடத்துல துவையல் இருக்கும், சில இடத்துல முட்டை வேக வைத்திருப்பாங்க, அல்லது ஆம்லேட் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு தடவை நான் நாகர்கோவில் அண்ணா பஸ் நிலையம், அன்றைக்கு அந்த பஸ் நிலையம்தான் எல்லா பஸ்ஸும் வந்து செல்லுகிற பஸ் நிலையமாக இருந்தது. நான் இங்கிருந்து மாமுட்டுக்கடையிலிருந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இனி ஒரு பஸ் பிடித்து நான் படிக்கிற கல்லூரிக்கு செல்ல வேண்டும். அங்கே சில நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் அந்த காலேஜ் பஸ் வருவதற்கு அல்லது அந்த கல்லூரிக்கு அருகாமையில் செல்லுகிற அரசு பஸ் செல்வதற்கு காத்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் 2 சின்ன பிள்ளைங்க, அதாவது தெருவிலெல்லாம் அந்த குடும்பமாய் படுத்திருப்பார்கள் பஸ் ஸ்டாண்ட்லலாம், அந்த அவர்களை சார்ந்த அந்த 2 சிறு பிள்ளைகள் வந்து என் பக்கத்தில் வந்து, அண்ணே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயிறை அப்படி அடித்து காண்பித்து கொண்டு நின்றார்கள். அப்போது என் கையில் இருந்த அந்த சாப்பாடை நான் கொடுத்து விட்டேன். அந்த பிள்ளைங்க உடனே வேகமாக வாங்கி அப்படியே கொஞ்சம் தூரம் போய் அந்த சாப்பாடை பிரித்து 2 பிள்ளைகளுமா அதிலிருந்து அந்த முட்டை, அந்த ஆம்லேட்டை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு, அதுக்கு பக்கத்தில் அதில் ஒரு பெரிய குப்பை தொட்டி வைத்திருப்பார்கள், அந்த சாப்பாடை அப்படியே அந்த குப்பை தொட்டியிலே போட்டு விட்டார். நான் பார்த்து கொண்டே நிற்கிறேன். அன்றைய சூழ்நிலை என்னன்னா, அதன் பிறகு மத்தியானம், அதாவது காலேஜில் கேண்டீன் உண்டு, கேண்டீனில் போய் சாப்பிடுவதற்கு காசு என்கிட்ட கிடையாது. அன்றைக்கு நான் மதியம் சாப்பிடாமலேயே பட்டினி இருந்துதான் மாலை காலேஜ் முடிந்து வீட்டுக்கு வரும்போது 7-7:30 மணி ஆயிரும். அதன் பிறகு தான் வந்து சாப்பிட்ருக்கிறேன் வீட்டில் வந்து. ஆனால் எனக்குள்ளே ஒரு மனவேதனை உண்டானது. பசிக்குதுன்னு சொல்லி அந்த சாப்பாடை கொடுத்தா, அதில் இருக்கிற அந்த ஆம்லேட்டை மட்டும் எடுத்துட்டு அந்த சாப்பாடை அந்த இதெல்லாம் மொத்தத்திலே குப்பை தொட்டியில் அந்த பிள்ளைங்க போட்டுட்டாங்களேன்னு சொல்லி எனக்கு மனதில் ரொம்ப கஷ்டம். அதன் பிறகு ஆண்டவர் அடையாளம் கண்டுபிடித்து செய்வதற்கான ஒரு கிருபையை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க, அப்போ பசிக்குதுன்னு சொல்லி வரும்போது கூட அந்த பசி ஆற்றுவதற்கு நாம் உதவி செய்ய நினைத்தால் கூட அதில் கூட தவறான காரியம் நடக்கிறது இந்த பூமியில். அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமாக செய்யணும். அதில் குறிப்பாக உணவு, வஸ்திரம், இருப்பிடம், இந்த 3 அடிப்படை தேவைக்கும் முடிந்த அளவிற்கு உதவி செய்வது மேலானது. முதல்ல சாப்பாடு கண்டிப்பாக முக்கியம், வஸ்திரம் முக்கியமானது, இருப்பிடம் முக்கியமானது. அதே போல் சில வேளையில் மருத்துவ செலவுகள், சில வேளையில் அவசரமான ஒரு மருத்துவ செலவு வந்துவிட்டால்
அதற்கு ஏழை குடும்பங்கள் திணறுவார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால், முடிந்தால் கடன் வாங்கி அல்ல, நமக்கு திராணி இருந்தால், ஒருவருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு 1000 ரூபாய் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னா அதை கொடுத்து உதவினா அது ஒரு மேலான பாக்கியம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். முதலாவது, உங்களுக்கு நன்மை செய்வதற்கு, மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா? அதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளணும். எனக்கு என்ன விதமான வாய்ப்பு இருக்குது? ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அல்லது 4 பேருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அல்லது 4 பேருக்கு 4 பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கா? அல்லது 4 பேருக்கு மருத்துவ செலவுக்கு ஏதாவது சின்ன சின்ன அமௌண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா என்பதை நீங்கள் உறுதி செய்து வைத்துக்கொண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஜெபத்தோட அது தேவையானவர்களுக்கு நீங்கள் கண்டுபிடித்து நீங்கள் செய்வது அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். இன்றைக்கு பூமியில் 2 விதமாய் மக்கள் இந்த நன்மை செய்வதில் குழப்பத்தில் இருக்காங்க. ஒன்று, தங்களுக்கு செய்வதற்கு திராணி இல்லாமலே செய்ய முயற்சிக்கிறார்கள். அதாவது கடன் வாங்கி செய்து தங்களுடைய பேரை பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். இது தவறான ஒரு காரியம். இனி ஒன்று, யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் செய்கிறாங்க. யாருக்கு செய்ய வேண்டும் என்று அறியாமல் செய்கிறார்கள். அப்படின்னா மனம் போன போக்கில் வாழுகிறவர்கள், பணத்தை விரயமாய் செலவழிக்கிறவர்கள், யார் என சொன்னாலும் கேட்காதவர்கள், இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அடையாளம் தெரியாமல் அவர்களுக்கு கொடுத்து இவர்களும் நஷ்டத்திலும் போகிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போய்விடுகிறது. அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆற்றில் கொட்டினாலும் அளந்து கொட்டென்று சொல்வார்கள். ஆற்றில் கொட்டினாலும் அளந்து கொட்டென்று சொல்வார்கள். அப்படின்னா நம்ம எந்த இடத்துல கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம், எந்த நிலையில் கொடுக்கிறோம் என்பதை புரிந்து நீங்கள் செய்து கொண்டால் அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பாய் வரும். ஆகையால் சில வேளையில் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு திராணி இருந்தால், நன்மை செய்யாத ஒரு நபராக இருந்தால் நீங்கள் நிச்சயமாய் நன்மை செய்ய படியுங்கள். உங்களுக்கு நன்மை செய்வதற்கு நேரடியாய் தெரியாமல் இருந்தால் நீங்கள் ஆராதிக்கிற திருச்சபை வழியாக கூட நீங்கள் என்ன செய்யலாம், அந்த சபை மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதா என்பதை கவனித்து ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் அவர்கள் வழியாய் பண உதவிகளை செய்து உதவி செய்யலாம். அதை கர்த்தர் பார்க்கிறார். அது மட்டுமல்ல, உதவி செய்வதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காரியம், நாம் செய்யத்தக்கவர்களுக்குத்தான் செய்கிறோமா, நாம் கொடுக்க வேண்டியவர்களுக்குத்தான் கொடுக்கிறோமா, அல்லது நாம் தவறாய் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை மிகவும் கவனித்து செய்ய ஆரம்பியுங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுதுதான் அதை கவனித்து உண்மையாய் தேவைப்படுவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். என்றால் ஆண்டவர் பார்ப்பார், என் பிள்ளைகள் செய்த நன்மை நிமித்தம் சிலருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிறது, சிலருடைய வாழ்வாதாரம் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது, உயர்த்தப்பட்டிருக்கிறதை பார்த்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் இன்னும் கர்த்தர் உயர்ந்த உன்னதமான நிலைக்கு கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்வதற்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவாய் போதித்தீர். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை தங்களுக்கு நன்மை செய்வதற்கு திராணி இருக்கிறதா, அந்த வாய்ப்பு இருக்கிறதா, அந்த பொருளாதார எங்களுக்கு செழிப்பு இருக்கிறதா, அல்லது எங்களுக்கு அதற்கேற்ற அதிகாரம் இருக்கிறதா, ஞானம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து அதை செய்ய ஆரம்பிக்கட்டும். ஆனால் செய்யும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும், எல்லாருக்கும் அல்ல. அடையாளம் கண்டுபிடித்து பிரயோஜனப்படத்தக்கதாக அந்த காரியத்தை செய்யும் பொழுது அவர்கள் வாழ்வு மேன்மையடையத்தக்கதான ஆட்களை கண்டுபிடித்து ஆண்டவரை செய்வதற்கான கிருபையை தாரும். அப்படியே செய்கிறேன், அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.